பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல நான் இல்ல, அவன் தான் போட்டான். இதோ வர இரு. ஹோலியை கொண்டாடுங்க, ஹோலியை கொண்டாடுங்க, எல்லாரும் சந்தோஷமா ஹோலியை கொண்டாடுங்க. மாதிரியா இருக்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இது ஃபுல்லா பேங்குக்குள்ள வருது. ஒண்ணு தெரியல. இது என்ன? லாக்கர் திறந்திருக்கு. யாராவது போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க, பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க. ஹோலி வாழ்த்துக்கள். இந்த கலர் பவுடர் எங்க இருந்து வருது? என்னது? ஒரு அதிகாரி மேல கலர் பூசாதீங்க சார். லட்டு சிங் சார், இங்க திருட்டு நடந்துருச்சு. வாட்? என்ன? என் ஏரியாவிலேயே திருட்டா? எங்க எங்க திருடுனாங்க? என்னோட இந்த பேக்க பிடிங்க, அவங்கள ஒரு கை பாத்தாருங்க. ஆகா போச்சே, என்னோட பேக் திருடு போயிடுச்சு. இது யார் பண்ணது? இத யார் பண்ணது? லட்டு சிங் சார், ஒரு பிங்க் கலர் மேகம் மாதிரி வந்துச்சு. அது எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடுச்சு. அட, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த திருட்டு மேகம் என்னோட பேக்கையும் திருடிட்டு போயிருக்கோம். ஹலோ சிவா, பிங்க் கலர் மேகமூட்டத்தோட வந்த ஒரு திருட்டு கூட்டம் பேங்க கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என் பேக்கையும் சேர்த்துப்பா. Happy Holi! Happy Holi! ஏய் சின்ன பையா, நீ எதுக்கு அதுக்குள்ள போற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாத்து சிவா. லட்டு சிங் அங்கிள், அந்த பிங்க் கலர் கிளவுடுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்க்கவே முடியல. அந்த திருட்டு மேகம் எங்க போச்சு? இந்த லட்டு சிங் ரொம்ப டெரரானவன உங்களுக்கு இன்னும் புரியல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க லட்டு சிங் வந்துடுவான். லட்டு சிங் அங்கிள், வாங்க போய் அவனை பிடிக்கலாம். Congratulations, boss.
இந்த விசித்திர சிங்கோட டேலண்ட பாத்தீங்களா? சூப்பரான ஒரு பொருளை உருவாக்கி இருக்கேன். யாருக்குமே யாரு திருடினாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இங்க எத்தனை நாள் ஹோலி நடக்குதோ அத்தனை நாளுக்குள்ள நாம எல்லா பேங்கையும் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு நாம போயிடணும். புரியுதா? எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ். பாக்குறதுக்கு பிங்க் கலர் மேகம் மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ள போன உடனே யாரோ அடிச்சிருக்காங்க. அப்பனா உள்ள யாரோ கண்டிப்பா இருந்திருக்காங்க. ஆமா ரேவா, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. உள்ள போய் பார்த்தாலும் தெரியல, வெளியில இருந்து பார்த்தாலும் தெரியல. அப்பனா அது கண்டிப்பா ஏலியன் தான். ஏலியனால தான் அப்படி செய்ய முடியும்ப்பா. இவனுக்கு ஏலியனை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது சிவா. ஒரு நாள் எங்க கிராமத்துல ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோமா, நான் ஒளிஞ்சுக்கிட்ட என்ன யாரும் கண்டுபிடிக்கல. ஏன் எப்படி? அது நைட் டைம்ங்கறதால நான் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். மூஞ்சில கூட நான் கருப்பு கலரை பூசிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் பிளாக்கா இருந்ததால நான் அதுல மறைஞ்சு போயிட்டேன்பா. அதி நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான்ப்பா. சூப்பர் இன்டெலிஜென்ட். அந்த திருடனும் இதையே தான் பண்ணிருக்கான். என்ன கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு மூஞ்சில கருப்பு பூசிக்கிட்டானா? இல்ல இல்ல, அவன் முகத்துல பிங்க் கலர் பூசிக்கிட்டு பிங்க் கலர் மேகத்துக்குள்ள வரான். அதனாலதான் அவன் யாரு கண்ணுக்குமே தெரியல. நீ ஜீனியஸ் தான். நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா பொதுவா நான் அதை வெளியே தான் சொல்ல மாட்டேன். லட்டு சிங் நம்ம பேசுறத மட்டும் கேக்குறாரு. வாங்க இப்ப நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஓகே, திருடனை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பிளான் சொல்றேன் கேளுங்க. எது பேசினாலும் சத்தமா பேச வேண்டியதானே? எனக்கு எதுவும் கேட்கல. எல்லாரையும் நல்லா கண்காணிங்க. இது ஹோலி சீசன் வேற. கண்டிப்பா அந்த கேங் ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீருவாங்க. லட்டு சிங் அங்கிளும் வந்துகிட்டு இருப்பாரு. நீங்க 3 பேரும் உங்க இடத்துல போய் நில்லுங்க. நானும் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சிவா. அந்த மேகமூட்டை என்னோட எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடுச்சு. அத புடிங்க. திருடே திருடே. ஏ திருட்டு மேகமே, இந்த தடவை நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன். உள்ள யாரு இருந்தாலும் சரி, மரியாதையா வெளில வந்துடுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா எங்க? அவன் நேரா எங்களை இங்க வர சொன்னார் லட்டு சார். ஆனா அவன் இங்கதான் வந்துகிட்டு இருப்பான் சார். உங்களுக்கு தெரியும்ல, அது வெறும் கலர் மட்டும் இல்ல, அதுக்குள்ள நிச்சயமா யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருக்கான். ஓகே, உள்ள யாரு இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன். ஏன் ஏரியாவிலேயே திருட்டா? ஹை, இந்த லட்டு சிங்கி கிட்ட ஒத்தைக்கு ஒத்தவா மோதி பார்க்கலாம். என் தொப்பியும் பறக்குது, என்னை இழுத்துட்டு போதே. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்களே, விட்டுடு. கண்டிப்பா உள்ள யாரோ இருக்காங்க. என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. சிவா, அது அங்க பாரு. அந்த மேகத்துக்கு முன்னாடி சில பேர் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த திருடனோட ஆளுங்கதான். இவங்க ஹோலி கொண்டாடுற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, நான் மேகத்துக்குள்ள போக ட்ரை பண்ணா அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன தடுப்பாங்க. அங்கிள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒழுங்கா வெளியில வந்துருங்க. இந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். என்ன பண்றது? நல்ல வேளை என்னோட ரோபோட்ல ஃபிளைட் மோடு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்.
என்ன இந்த பையன் பறக்குறான்? இந்த பையன் யாரா இருப்பான்? இவன் போலீஸா, ஆர்மியா, இல்லனா உளவாளியா? இப்ப நான் இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். ஹலோ லட்டு சிங் அங்கிள், அவன் தப்பிச்சு போயிட்டான். அடடா, அந்த ஆள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். ஆனா அடி மட்டும் பயங்கரமா விழுது. எங்க ஊர்ல நாங்கெல்லாம் ஹோலி விளையாடும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டு தான்ப்பா ஹோலி விளையாடுவோம். கண்ணுல கலர் படியும் படாத, எல்லாமே கண்ணுக்கு தெளிவா தெரியும். அட ஆமால, என்கிட்டயும் கண்ணாடி இருக்கு. வாவ், சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க ஆதி. நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான். கண்ணாடி போட்டுக்கிட்டானா அந்த மேகத்துக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிரும். வாவாதி. சிவா, நானும் இதே ஐடியாவை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். வாங்க. நீங்க இப்படி சத்தமா கத்துனதுல என் கை ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். லட்டு சிங் அங்கிள், திடீர்னு நீங்க இங்க வந்திருந்தீங்க, சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. நான் இந்த வழியா ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை பார்த்து கண்ணாடி போட்டா உள்ள இருக்கிறவன் தெரிவான்னு சொல்லலான்னு வந்தேன். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. லட்டு சிங் சார், நீங்களா ஜீனியஸ், ஜீனியஸ். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் இதே தான் சொல்லுவாங்க. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. வேண்டாம், உங்களோட நான் ஹோலி கொண்டாட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. சொன்னா கேளுங்க. கான்ஸ்டபிள், சீக்கிரமா சிவாவுக்கு போன் பண்ணு. அந்த திருட்டு மேகம் இங்கேயும் வந்துருச்சுன்னு சொல்லு. இவங்க போலீஸ் ஸ்டேஷனையும் கொள்ளையடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. மறுபடியும் வேண்டாம், விட்டுரு. வேண்டாம், விட்டுரு. சிவா, காப்பாத்துங்க. அட கடவுளே, எதையுமே விட்டு வைக்கலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? போலீஸ்னா மரியாதை இல்லாம போச்சு எல்லாருக்குமே. வர வர நான் அவனை சும்மா விட மாட்டேன். சிவா கிட்ட நான் சொல்லிட்டேன். சிவா இங்க வந்துகிட்டு தான் இருக்கான். சிவா, சிவா இப்பதான் அந்த திருட்டு மேக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இங்க இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போச்சு. சிவா அவனோட எல்லையை மீறி அவன் போயிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். அந்த மேகத்துக்குள்ள யாரு இருந்தாலும் வெளியில வந்து சரண்டர் ஆயிடுங்க. நில்லுங்க அங்கிள், உங்களோட ஹோலி விளையாட்டை இப்பவே நிறுத்திருங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா என் வழியில இருந்து நகர்ந்து போயிடு. உன்னை எதிர்க்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட என்னப்பா இது, ரோபோட்டா? அவனை விட
விடக்கூடாது. வாங்க. சிவா, நான் இப்ப இந்த வீலை வச்சு எப்படி ஃபைட் பண்றேன் பாரு. இத தூக்கி போட்டு அவன் மூஞ்ச உடைக்கிறேன் பாரு. ஜஸ்ட் மிஸ். எங்க போனீங்க எல்லாரும்? அந்த பையனை தடுத்து நிறுத்துங்க. பாஸ், அங்க ஏற்கனவே அடி வாங்கி வீங்கி போய் இருக்கோம். அடி வாங்க கேப்பே இல்லாம வாங்கியிருக்கோம் பாஸ். நம்ம பாஸ் அடி வாங்கிட்டு இருக்காரு. இத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். வாங்க பண்ணி காட்டுங்க. நீங்க எத்தனை வாட்டி அடிச்சீங்க? நாங்க ஒரு வாட்டி அடிச்சுக்கிற விட்டுருக்கல. இந்த மாதிரி திருடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? போதும். சண்டை போட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால உன்கிட்ட அடி வாங்க முடியாது. ரோபோட்டையே நீ விட்டு வைக்கல. மனுஷனா இருக்கிற என்ன ஒரு வழி ஆக்கிருவ. வேண்டாம், விட்டுரு. இதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேன். இங்க இருந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா நீ என்னோட ரோபோட்டையும் உடைச்சிட்ட. என்னோட ஹோலி விளையாட்டையும் நடுவுலயே தடுத்து நிறுத்திட்ட. உனக்காக லாக்அப் காத்து இருக்கு. நான் அடிக்கிற அடியில ஹோலியில எத்தனை கலர் இருக்கோ அத்தனையும் உடம்புல இருக்கும். ஹோலிய நான் உன் கூட அப்படிதான் விளையாட போறேன். நான் போதுங்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். இப்ப வா, நான் யாருன்னு உனக்கு அங்க காட்டுறேன். நான் உன்னை அடிக்கிற அடியில வானவில்ல எத்தனை கலர் இருக்கோ அத்தனையும் உன் முகத்துல வந்துடும் பாரு. கான்ஸ்டபிளே, இந்த திருடனை அடிச்சு நீ அடிக்கிறது எப்படின்னு பழகிக்க. அதே யாருன்னு தள்ளி விட்டது? நான் தான். ஸ்மார்ட்டி, நீயா? நான் தான். நான் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அங்க பெரியவங்களே என்ன பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. என்ன சாதாரணமான பையன்னு நினைக்காத. ஸ்மார்ட்டி, நீ எவ்வளவு வேணாலும் ஸ்மார்ட்டா இருந்துட்டு போ. ஆனா என் சிவா கிட்ட உன்னோட வேலைய காட்டாத. அப்படி இல்ல, அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ தான் பயந்து ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கும். அதோ நீயே பாத்துக்கோ, எங்க சிவா வந்துட்டான். அப்படியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. எங்கப்பா? சிவா, காப்பாத்து. தேங்க் யூ சிவா. யூ வெல்கம் ரேவா. வாவ். என்ன இது? நீ இப்படிலாம் போய் சொல்லிருக்க கூடாது. மத்தவங்களையும் தொல்லை பண்ண கூடாது. தொல்லை பண்ணா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். பிளாக் பெல்ட். ஓ, உனக்கு கும்ஃபு கராத்தே கூட தெரியுமா? இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. என்னப்பா, ஒரு அடி கூட மேல விழல. ஓரமா அந்த பக்கம் போ. நிறுத்துன்னு சொல்றல.
வேண்டாம், கிளாஸ்ல இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. பசங்களா, இந்த பீரியட்ல நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்க போறீங்க. ஏன்னா நான் கான்ஃபரன்ஸுக்கு போக போறேன். நீங்க எல்லாரும் கிளாஸ்ல அமைதியா இருக்கணும், புரியுதா? ஓகே சார். சிவா, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேண்டீனுக்கு போகலாம். இன்னைக்கு சிவா நம்ம சாரால தான் தப்பிச்சான். அப்படி இல்லைன்னா நான் அவனை... சிரிக்கிறத நிறுத்துங்க, வாங்க போலாம். அட, இது என்ன? இந்த ரூம் எதுக்கு லாக்ல இருக்கு? இத பூட்டி தான் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள பல வருஷமா பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பாம்பா? பிரின்சிபல் எதையாவது மறைச்சு வச்சிருப்பாங்க, மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பண்ணிருப்பாங்க. இப்பவே திறந்து பாத்திர வேண்டியதுதான். என்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. மம்மி, பாம்பு பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பாம்பு. என்னப்பா இவன் பாம்பு பாம்புன்னு பொண்ணு மாதிரி கத்திட்டு பயந்துட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வா வா, நம்ம கேண்டீன் போவோம். போலாம் போலாம். இனிமேல் என்ன பாஸ் கூப்பிட்டு நான் உனக்கு டீ வாங்கி தரேன். பாம்பு, உள்ள பாம்பு இருக்கு, பாம்பு. பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு என்ன விரட்டிட்டு வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பாம்பு பாம்பு வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு என்ன துரத்துது, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு காப்பாத்துங்க, என் பின்னாடி வராத ப்ளீஸ். போயிடு, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு என்ன விரட்டிட்டு வருது. பாம்பு, மாமி. தேங்க்யூ சிவா, நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா இல்லனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும். மத்தவங்கள முட்டாளாக்குறத நீ நிறுத்துறியா? மத்தவங்கள ஏமாத்துனீனா நீ இந்த மாதிரி தான் பிரச்சனையில மாட்டிக்குவ. ஓ, நான் யாரையும் ஏமாத்தல, உண்மையதான் சொன்னேன். என்ன நடக்குது இங்க? ஏன் பாம்பு பாம்புன்னு கத்துறீங்க? நான் சொல்றது உண்மைதான் சார். அங்க பாம்பு இருந்துச்சு, அந்த லாக் பண்ணி இருந்த ரூம்ல. என்ன, நீ அந்த ரூமை திறந்தியா? இல்ல 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 இல்ல, கீ ஹோல்ல இருந்து நான் உள்ள பார்த்தேன். அப்ப உள்ள பாம்பு இருந்துச்சு. நீ சும்மா பாம்பு பாம்புன்னு கத்தி எல்லாரையும் பயன்படுத்துறேன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணனா நான் உன் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், புரியுதா? நான் உடனே மேல போய் அந்த ரூமை செக் பண்ணி ஆகணும். சிவா, எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட. நான் உண்மையதான் சொல்றேன், உள்ள பாம்பு இருந்துச்சு. சரி சரி, ஓகே, நீ உள்ள போ. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது? அந்த ரோபோட் பி எங்க போச்சு? எதுவும் சரியா தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம். அந்த ரோபோட் பி திடீர்னு எங்க காணாம போயிருக்கோம்? எனக்கு நல்ல இமேஜ் தெரிஞ்சது, ஆனா இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல. திடீர்னு எங்க காணாம போச்சுன்னு புரியல. திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்தது. அது ஒரு பூ மேல சுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து அந்த சிட்டுக்குருவிய அப்படியே பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சு. பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சா? அட ஆதி, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் பா. மை டியர் இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட், நீ பெரிய மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஹே, நான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் தான். பொதுவா அதை நான் வெளியே காட்டிக்கிறது இல்லப்பா. ஆனா எனக்கு ஒரு டவுட், அந்த மிஸ்டர் எப்படி சால்வ் ஆச்சு? ஓ, அப்படின்னா அங்க பாம்பு இருக்கா?
அதுதான் ரோபோட் பிய கண்டிப்பா முழுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த விஷயத்த லட்டு சிங் அங்கிள் கிட்ட சொல்லி ஆகணும். அவரு விசாரிச்சு பாப்பாரு. ஹலோ, பொதுவா ஒரு இடத்துல நிறைய பாம்பு இருக்குன்னா அந்த இடத்துல புதையில இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஸ்கூல்ல பாம்பு இருக்கிறது உண்மைன்னா அந்த ஸ்கூல் இடத்துல புதையல் இருக்கும். அப்பனா ஸ்கூலோட இடத்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். நைட்டோட நைட்டா நாம கோட்டீஸ்வரங்களா ஆயிரலாம். எங்க பாருங்க சார், நீங்க ரூமை திறந்து காட்டுங்க. இந்த ரூமுக்குள்ள பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிவா என்கிட்ட சொன்னான். ஆனா நான் இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டேன். நோ 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 நோ. உள்ள பாம்பு இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த ரூமை நானும் திறந்ததில்லை. ஆனா சார், அந்த பையன் சொன்னதும் நானும் திறந்து பார்த்தேன். ஆனா இந்த ரூமுக்குள்ள எதுவுமே இல்ல சார். நீங்க சொன்னதால திறக்கிறேன். அட, இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு பாம்பு இருந்தாலும் அது இந்த லட்டு சிங்கோட பேரை கேட்ட உடனே காட்டுக்குள்ள சர்ன்னு போயிடும். பாத்துக்கங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓபன் த டோர். நான் விழுந்துட்டேனே. இவ்வளோ பெரிய பாம்பா? இங்க பாம்பு இருக்கு, ஓடிட வேண்டியதா? ஆகா, இங்கேயும் பாம்பா? என்ன பாம்பு என்ன சுத்தி வளைக்குது? எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? எவ்வளவு பெரிய பாம்பு? பாம்பு பாம்பு பாம்பு, எல்லாரும் ஓடிடுங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. நான் ஓடிடுறேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. வரலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? உங்க மூக்கு ஏன் இப்படி இருக்கு? சிவா, நீ சொன்னது உண்மைதான். அங்க பெரிய பாம்பு இருக்குப்பா. என்ன விட உயரமா இருக்கு. என் மூக்குலயே ஒரே போட்டுருச்சுப்பா. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாரும் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லீவு. நிறுத்து. எதுக்காக இப்ப பெல் அடிச்சீங்க? ஸ்கூல்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்க போகுது, அதனாலதான் பசங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. ஸ்கூல்ல ரெனோவேஷன் நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன். போ. அப்படி இல்ல சொல்லிடுறேன். பிள்ளைகளே, ஸ்கூல்ல பராமரிப்பு பணி நடக்கிறதால ஸ்கூலு கொஞ்ச நாளைக்கு லீவு விட்டுருக்கோம். சிவா, நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல? நான் உன்னை ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ அந்த மீட்டிங்க்கு வர வேணாம். இப்ப என்னால ஸ்கூலை திறக்க முடியாது. சார், எதுக்காக ஸ்பெஷலா என்னோட பேரை மட்டும் சொல்லி சொல்றாரு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. சார் ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. சிவா, என்ன திடீர்னு பள்ளம் தோன்ற மிஷின் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகுது? அப்படி என்ன உள்ள வேலை பார்க்க போறாங்க? எனக்கு ஏதோ தப்பா தோணுதுப்பா. நாம உள்ள போய் பாத்துடலாம். குட்டி பசங்களா, நீங்க உள்ள போக கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, இந்த நேரத்துல நம்ம திரும்ப போறதுதான் நல்லதுன்னு தோணுதுப்பா. வா, பிரச்சனை வேணான்னு சொல்றல. வா சிவா, போய் லட்டு சிங் சார கூட்டிட்டு வரலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டீங்களா? சிவா, நான் இப்ப நல்லா இருக்கேன். டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நீங்க சீக்கிரமா இப்ப ஸ்கூலுக்கு வாங்க. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சிவா, இப்ப நான் உடனே வரேன். என்னாச்சு சிவா? அந்த பாம்பை பிடிச்சாங்களா இல்லையா? லட்டு சிங் அங்கிள், உள்ள போங்க. பிரின்சிபல் சார உள்ள புடிச்சு வச்சிருக்காங்க. அதோட கன்னும் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா உள்ள போன பாம்பு இருக்கு சிவா. உள்ள கன்னு வச்சுட்டு தான் நிக்கிறாங்க. பாம்பெல்லாம் இல்ல. என்ன பாம்பு இல்லையா? ஹே, நான் இப்பவே பயப்படாம உள்ள போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன் பாரு. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. வாங்க சார். வணக்கம். உங்களை உள்ள கூட்டிட்டு போறோம். பிரின்சிபல் சார்,
உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நல்லதா இருக்கேன். இவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூலுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. லட்டு சிங் ஜி, நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? காட்ஸ், லட்டு சிங் சார பத்திரமா கூட்டிட்டு போய் என்ன வேலை செய்யறோன்றத இவர்கிட்ட காட்டுங்க. போங்க. வாங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன ஏப்பா அடிக்கிறீங்க? சொல்லுங்க. லட்டு சிங் சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. வெரி ஸ்மார்ட். உங்கள மாதிரி புத்திசாலியான போலீஸ்காரங்க இருக்கிறத நினைச்சா பெருமையா இருக்கு. எந்திரே எந்திர சென்னையில. என் காலி எலும்பெல்லாம் தூள் தூளா உடைச்சிட்டு இப்ப எழுந்து நிக்க சொல்ற நீ? ஒழுங்கா நில்ல. 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீ லெஃப்ட் ரைட்னு சொல்லிக்கிட்டே போ. அது மட்டும் இல்லாம நீ சிரிச்சுக்கிட்டே தான் போகணும். புரியுதா? இது பரவாயில்ல. நான் மார்ச் பண்ணிக்கிட்டே தான் போவேன், அதுவும் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன். பாருங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? நானு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே நடக்கணும் சிவா. சிவா, 50 கிலோமீட்டர் இல்ல 50 மீட்டர்னு சொல்லிருப்பாங்க. அத நம்ம எப்பவோ தாண்டிட்டோம். ஓஹோ அப்படிங்கிற. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சிவா, அவங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சாங்க சிவா. வலிக்குதுன்னு சொன்னாலும் விடல. இப்ப நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஹலோ அங்கிள். ஹேய், நீ எப்படி உள்ள வந்த? இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு வைங்க சார், நான் இப்ப வந்துடுறேன். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு. கீழே கேவ் இருக்கு. நாம எல்லாரும் பணக்காரங்களாக போறோம். பணக்காரங்களா ஆயிட்டோம். நீங்க பணக்காரங்களாகல, இதெல்லாம் கவர்மெண்டோட சொத்து. இது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. அதோட இதுல ஸ்கூலுக்கும் பங்கு இருக்கு. இந்த சின்ன பையன் இங்கேயும் வந்துட்டானா? பையனு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இவனுக்கு இப்பவே பாடத்தை கத்து கொடுங்க, விடாதீங்க. எப்ப நான் தான் சொல்றேனே, லெஃப்ட் ரைட் லெஃப்ட். வேண்டாம், விட்டு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்.
நாம இந்த பாம்பை காட்டுக்குள்ள விட்டுடலாம். ப்ளீஸ் வெல்கம் டு லாக்அப். லாக்அப் குள்ள 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன்னா டெய்லி பரேட் பண்ண வைக்கிறேன் பாரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே, ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே. எங்க சிரிச்சு காட்டு பார்க்கலாம். வா வா போலாம். நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்கப்பா. இந்த லட்டு சிங்கோட செக்கிங்ல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஹலோ ஹலோ பிரதர், உங்க டிரைவிங் லைசன்ஸ கொஞ்சம் காட்டுங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லனா நீங்க ஜெயிலுக்கு டூர் வர மாதிரி இருக்கும். இங்க செக்கிங் நடக்குதா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓ அடடடடடா, நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஏய் ஏய், ஒன்னதான் நிறுத்து. எல்லாரும் ஓடி அவனை பிடிக்க போங்க. சிவா, ரேவா, அந்த இடத்துக்கு இப்பவே வந்துரு. சரியா? நான் என்னோட ஜிபிஆர்எஸ் ஆன்ல தான் வச்சிருக்கேன். நீ அதை ஃபாலோ பண்ணி வந்துரு. ஓகே சிவா, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப சிவாக்கு உதவி பண்ண போறோம். ஓகே ரேவா, லெட்ஸ் கோ. சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு வந்தேன். லட்டு சிங்கி இன்னைக்கு என்ன புடிச்சிடலான்னு ஃபுல் பிளானோட வந்திருந்தான். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நீங்க இன்னும் தப்பிக்கல அங்கிள். இப்பதான் இந்த விளையாட்டே ஆரம்பமா இருக்கு. அட, நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாரு சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போதும், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, நீங்களாம் இங்க எப்படி வந்தீங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கிள், இது எங்க சிவாவோட ரோபோட் பீ பண்ண வேலை. அத வச்சு எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரோபோட்டிக் பீ. இது வரைக்கும் யாராலையும் இந்த இன்வென்டரை கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்டர் இன்வென்டர், இனிமே நீ எந்த இன்வென்டர் பண்ணணும்னாலும் லாக்அப்ல வந்து பண்ணு. அப்படியே இன்வெஸ்டிகேஷனையும் நாங்க லாக்அப் குள்ளேயே முடிச்சிருவோம். என்ன ஒரு சின்ன பையன், அதுவும் ஒரு ரோபோட்டிக் பீய வச்சு புடிச்சிட்டானே. அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அந்த ஈ என்ன பண்ணணும் நான் காட்டுறேன். லட்டு சிங், நீ ஈயால சட்னி ஆக போற பாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு. என்னையாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் நல்ல மனுஷனா தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் அம்மா அப்பா சொன்னதை கேட்கவே இல்ல. இன்னைக்கு நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், எனக்காக ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட அப்பா அம்மாவோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அடடடடடடடா, நான் உங்க போட்டோவை எடுத்துட்டு வர சொல்றேன். உன்னோட வேதனை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. கான்ஸ்டபிளே, போ, இந்த ஆளோட வீட்டுக்கு போய் இவங்க அம்மா அப்பா போட்டோவை எடுத்துக்கிட்டு வா. போ, உடனே போ. தேங்க்யூ சோ மச் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. சார், கொண்டு வந்துட்டேன் சார், கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க புடிங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு நேரம் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்க.
அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அட பாஸ் போன் பண்றாரு. ஹலோ பாஸ். என்னோட புது பிளான கேளுங்க. ஓகே பாஸ். என்னோட ரோபோட்டிக் ஈய உருவாக்கிட்டேன். அதோட வேலையையும் ஆரம்பிச்சிட்டேன். லட்டு சிங் சார், போட்டோல மன்னிப்பு கேட்டது பத்தல. நான் அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன். ஓகே சரி, அவங்கள நான் விசாரிச்சதா சொல்லு. என்ன? அட நீ எப்படி நீ வெளியில வந்த? பாய் கான்ஸ்டபிள் அவனை புடி. அவன் தப்பிக்க கூடாது. உடனே சிவா கூப்பிடுறேன். சிவா அடிபட்டுருச்சே. நீ என்ன பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சாரி பாஸ். ஏய் சின்ன பையா, நீ திரும்ப வந்துட்டியா? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளமே நீங்க தான் அங்கிள். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, பையனை மட்டும் சொல்லாதீங்க. சின்ன பையன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த சின்ன பையனை புடிச்சு அடிங்க போங்க. சிவா நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். கண்ணு கூசுது சொன்னா கேளு. இன்ஸ்பெக்டர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். வாங்க நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாங்க வாங்க. லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இருந்தாலும் ஏன் எனக்கு கண்ணு தெரியல? காம் டவுன் லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்தாங்க தாத்தா. அடைகின்ற தொல்லை கொடுக்குற எங்க இருந்துப்பா வந்துச்சு? ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்குது. பீம் சிங், அந்த கொசு அடிக்கிற பேட்டை எடுத்துட்டு வாயாங்க.
சார் வாங்க. எங்க போற? யாரு? அடடா லட்டு சிங்க, என்ன ஆச்சு உங்க கண்ணுக்கு? என்ன ஆச்சு? அதான் தாத்தா, ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்ட பார்த்ததால இப்ப என்னால கண்ணவே திறக்க முடியல தாத்தா. அதனாலதான் இப்ப நான் என் கண்ணை கட்டி வச்சிருக்கேன். லட்டு சிங் சார், அசையாதீங்க அசையாதீங்க. பசங்களா, ஈ எப்படி இருக்க பாத்தீங்கல்ல? பாருங்க என் ஈயோட டேலண்ட். வேண்டாம், அடிக்காத, வலிக்குது. கண்ணை கட்டி இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? எந்த போல பொழக்கிற? வேண்டாம், விட்டுரு. உன்னை ஈ அடிக்க சொன்னா நீ எண்ணெய போட்டு பொழக்கிறியேப்பா. சிவா, இன்னைக்கு பழங்காலத்து சிலைகளோட எக்ஸிபிஷன் இருக்கு. நாமளும் அங்க போகணும் சிவா. டைம் ஆச்சு, சீக்கிரமா வா போலாம். சூப்பர் ஐடியா, நாம எல்லாரும் போலாம். சிவா, நேத்து ஏதோ ஒரு ஈ வந்து உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னு சொன்னியப்பா. அந்த தொல்லை பண்ற ஈ எங்க இருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. அது ஏன் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அந்த ஈயால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது அசையாதப்பா, அசையாத. ஈ அடிச்சேன்பா. இது ஒருவேளை அந்த ஈயா கூட இருக்கலாம்ல. ஆனா அந்த ஈ இங்க எப்படி வரும் சிவா? ஒருவேளை அந்த ஈ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சோ என்னமோ. யுடி, இது உன்னோட டான்பா, அசையாம நில்லு. லட்டு சிங் சார், இப்ப அந்த ஈ உங்க மூக்குல தான் உட்கார்ந்திருக்கேன். போதும், நான் வாங்கிட்டேன். எவ்வளவோ வாங்கி வீங்கியாச்சு, நான் போறேன். ஈ அடிக்கிறேன்னு என்ன போட்டு பொழக்காதீங்க. எங்க இருக்கிற ஆன்டி ஸ்டாச்சுவை விட இத வாங்க வந்தவங்க தான் நிறைய பேரு இங்க இருக்காங்க. அதனால குலுக்கல் முறையில தான் ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம். இந்த குலுக்கல்ல யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு தான் ஸ்டாச்சுவை நாங்க விற்போம். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுக்கும் ஒரே பிரைஸ தான் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த லாட்டரிய சிவா தான் எடுக்க போறான். ஏய், இந்த தொல்லை பண்ற ஈ இங்கேயும் வந்துருச்சா? சிவா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த தொல்லையை கொடுக்கிற ஈய நான் பாத்துக்கிறேன். அப்படியே நிலை. ஆகா, தெரியாம ஸ்டாச்சு மேல கை பட்டுருச்சு. எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு விழுது. யாராவது சீக்கிரம் வந்து உடனே இந்த ஸ்டாச்சுவை பிடிங்க. விழுந்ததுன்னா போயிடுமே. இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இந்த ஈய மூக்குல வந்து உட்கார்ந்துருச்சா? அச்சோ அச்சோ அச்சோ, இத கீழே விட்டுட்டேன். அடடா, இந்த ஸ்டாச்சு விழுது, யாராவது பிடிங்க. என்னையே லாக்அப் குள்ள போடுறீங்க? உங்க யாரையும் நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க இப்ப பெரிய லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் எல்லாம் யாரால ஏற்பட்டுச்சோ அவங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அது ஒரு சாதாரண ஈயே கிடையாது. அது காலையில இருந்தே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த ஈயை என்ன பண்றது? எங்க ஊர்ல எப்பெல்லாம் ஈயோட தொல்லை அதிகமாகுதோ அப்பெல்லாம் வெள்ளத்தை வச்சு எல்லா ஈக்களையும் பிடிச்சிடுவோம். ஈ வந்து மேல உட்காருமா, அப்படியே ஓட்டிக்கும். அடிங்க பாதி, உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா இல்லையா? அட இருப்பா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. அடடா ஆதி, நீ ஈய பிடிக்க ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. நீ நிஜமா கிரேட். ஆமா ஆதி, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்க. ஆனா வெறும் வெள்ளத்தை வச்சு இந்த ஈய எப்படி பிடிக்கிறது? இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஈயாச்சு சிவா. அது உண்மையான ஈயே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அது கண்டிப்பா மெட்டல் ஈயா தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ரோபோட் பீயும் இருக்கும். அதனால நம்ம மேக்னெட்டை வச்சு அதை கண்டிப்பா பிடிச்சிடலாம். எஸ், குட் ஐடியா. பாத்தீங்கல்ல, நான் கொடுத்தது எவ்வளவு பெரிய ஐடியான்னு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி தெரிஞ்சுக்கோ. நான் அதை வெளிய மட்டும் காட்டிக்க மாட்டேன். இப்போ இத என்ன பண்றேன்னு பாரு. சிவா, ஹேண்ட்பேர் ஆட்டிராத. இத நான் அப்படியே நசுக்கிடுறேன். தப்பிச்சிருச்சு. என்ன சிவா, இந்த ஈ தப்பிச்சு போச்சு? நான் தான் அதை இப்ப தப்பிக்க விட்டனே. என்னோட ரோபோட் பி அதை இப்ப ஃபாலோ பண்ணும். அந்த ஈயோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்மள யாரு தொல்லை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஈல ஆன்டி மேக்னெட்டிக் டிவைஸ் வைக்கணும். சிவா இத மேக்னெட்டிக் வச்சு பிடிக்கணும்னு நினைச்சாலும் அவன் பிடிக்க கூடாது. சோ இப்பவே நான் இதுல மேக்னெட்டிக் டிவைஸ் வச்சிடுறேன். அதுக்கெல்லாம் தேவையே இல்ல அங்கிள். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈ தேவையே படாது. ஏன்னா நானே இங்க வந்துட்டேன்ல. சின்ன பையா, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அங்கிள், பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு. என்ன பாஸ் நீங்க இவனை ஏன் சின்ன பையன் சொன்னீங்க? இப்போ உங்களை புரட்டி எடுக்க போறான் பாருங்க. பயந்தாங்கோலிங்களா, அவனை அடிங்க. அவனை விடக்கூடாது. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். போதும். இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். லட்டு சிங் சார், என்ன ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு நிறைய ஈ இருக்கிற ஜெயிலுக்கா பார்த்து கூட்டிட்டு போய் விடுறேன் பாரு. ஜாலியா ஈயோட பேசிக்கிட்டு என்ன கைத்தட்டி ஜாலியா இருக்க போல இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.